தென்காசி மாவட்டத்தில் பல டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு நடுவில் ஜம்முன்னு அமைஞ்சிருக்கிற இந்த முருகன் கோவில் பற்றி பார்க்கலாமா? இந்த கோவிலில் மலை அடிவாரத்துலையும் கோவிலை சுற்றி சுற்றியும் நிறைய மூவிஸ் எடுத்திருப்பாங்க. இந்த கோவிலோட சிறப்புகள், புராண கதைகள் எல்லாமே இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து சேர்த்துருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புஷ்பா படத்தில் வர நிறைய சீன்ஸ் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. 1969 முத்துராமன் KR விஜயா நடித்த கண்ணை பாப்பா படத்தில் தென்றலில் ஆடை பின்னங்கிற பாட்டில் இந்த கோவிலோட படிகள் வந்திருக்கும். புன்னகை மன்னன் படத்துல கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம்ங்கிற பாட்டுல நிறைய சீன்ஸ்ல இந்த கோவில் வந்திருக்கும். தளபதி நடிச்ச செல்வா படத்துல பொட்டப்புள்ள மனசுங்கிற சாங்ல இந்த கோவிலோட சின்ன மலையில ஷூட் பண்ணியிருப்பாங்க. பிரபு நடிச்ச திருநெல்வேலி மூவில, விஜயகாந்த் நடிச்ச வேலுண்டு வினையில்லை படத்துல, முரளி நடிச்ச தினந்தோறும் மூவில, சிவகார்த்திகேயன் நடிச்ச சீமராஜா, நம்ம வீட்டு பிள்ளை மூவிஸ்ல, விஜய் சேதுபதி நடிச்ச சிந்துபாத் படத்துல, அர்ஜுன் நடிச்ச ஜென்டில்மேன்ல, அதுல வர உசிலம்பட்டி பெண்குட்டிங்கிற பாட்டுல சில சீன்ஸ்லாம் இந்த கோவில்ல சுத்தி உள்ள பாறைகள்ல எடுத்திருப்பாங்க. திருமலை கோவில் இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலை பத்தி தான் இவ்வளோ நேரமா பேசிட்டு இருந்தோம். இந்த கோவில் ஒரு எக்ஸலண்டான டூரிஸ்ட் ஸ்பாட். பல பக்தர்களை வருஷமா கவர்ந்த வண்ணம் தான் இருக்கும். நம்ம திருமலை கோயில் சிறந்த ஷூட்டிங் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். அங்க இருக்கிற பாசிட்டிவிட்டி ரொம்ப ரம்யமா இருக்கும். அதுவும் படிகள்ல ஏறி இயற்கையை சுத்தி ரசிச்சுக்கிட்டே முருகனை தரிசிச்சுட்டு படிகள்லயே கீழே இறங்கி வந்தா அப்போ மனசுல ஒரு அமைதி, ஒரு லேசான ஃபீலிங் வருமே, அதுக்கு நிகரா எதுவுமே இருக்க முடியாது. கண்டிப்பா இந்த அழகான கோயிலுக்கு ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்க அந்த மன நிம்மதியை. இப்படிப்பட்ட இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? தென்காசில இருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், செங்கோட்டையில இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் பண்புழிங்கிற இயற்கை அழகு மிகுந்த கிராமத்துல இருக்கு. மூலவரான முருகப்பெருமான முத்துக்குமார சுவாமின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு குன்றுல கேரளா பார்டர்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் தேவார பாடல்ல இடம்பெற்ற தலம்னு சொல்லப்படுது. விசாக நட்சத்திரத்துக்கு விமலசாகம், விபவசாகம், விபுலசாகம்னு 3 ஒளி கிரகணங்கள் இருக்கான். இந்த 3 கிரகணங்களும் இந்த மலையில படுறதுனால விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு வழிபடுறது ரொம்பவே நல்லதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சிலப்பதிகாரத்துல வர நெடுவேல் குன்றம் அப்படிங்கிற இடமும் இந்த திருமலை கோயில் தான். இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மலை ஏறினதும் லெஃப்ட் சைடில் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கும். இவரை தரிசிக்க 16 படிகள் ஏறி போகணும். இந்த 16 படிகளும் 16 செல்வங்களை குறிக்குது. ஒவ்வொரு படியில ஏறி போய் உச்சி பிள்ளையாரை தரிசிச்சா 16 செல்வங்களையும் பிள்ளையார் அருள்வாருங்கிறது நம்பிக்கை. பிள்ளையாரோட சன்னதி மலைக்கு மேல மட்டும் இல்லாம மலை அடிவாரத்திலையும் ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்கு. அது மட்டும் இல்லாம படிகள் ஏறி வரும்போது வர வழியிலையும் பிள்ளையாருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கு. இந்த கோயிலை சுத்தி வரும்போது ஒரு அழகான தெப்பக்குளம் இருக்கு. அது பக்கத்திலேயே சப்தகன்னிகள் சிலைகள் இருக்கு. சப்தகன்னிகள் சிலையை எப்பவுமே சிவன் கோயில்கள்ல தான் பார்க்க முடியும். முருகன் கோயில சப்தகன்னிகளுக்குன்னு சிலைகள் இருக்கிறது இந்த கோயிலோட பெருமை. பக்கத்திலேயே பசு மடம் இருக்கு. இந்த மடத்துல சுமார் 20 பசுக்கள் இருக்குதான். இந்த பசுக்கள்ல இருந்து பெறப்படுற பால் தான் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு அனுப்பப்படுது. இந்த மலைக்கு நடுவுல இருக்கிற புளிய மரம் தல விருட்சமா அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடியில வேலும் மயிலும் கொண்ட கல் சிலை இருக்கும். அதுல உத்தண்ட வேலாயுதம் ஆதி மூல நிலையம்னு பொறிக்கப்பட்டிருக்கும். இதுதான் இந்த தலத்தோட ஆதி சந்நிதி. முருகன் சந்நிதி பக்கத்துல சண்முக விலாசம்ங்கிற அழகான வசந்த மண்டபம் இருக்கு. இந்த கோவிலுக்குன்னு 3 தீர்த்தங்கள் இருக்கு. அது என்னெல்லாம்னா சரவண பொய்கை, இடும்பன் சுனை, பூஞ்சுனை. சரவண பொய்கைங்கிறது மலையோட அடிவாரத்துல முன்காலத்துல இருந்திருக்கு. இப்போ வத்தி போய் அழிஞ்சிருச்சு. இடும்பன் சுனை, அதாவது மலைக்கு ஏறி போற வழியில இருக்கிற இடும்பன் சந்நிதிக்கு பக்கத்துல இந்த சுனை இருந்திருக்கு. இதுவும் இப்போ காணப்படுறது இல்ல. பூஞ்சுனை, இத திருக்குவளை சுனைன்னு சொல்வாங்க. இந்த சுனையில இருக்கிற நீர் என்னைக்குமே வத்தாத குளிர்ந்த தூய நீரை கொண்டதுன்னு சொல்றாங்க. இதுக்குள்ள 3 சின்ன குழிகள் இருக்காம். இதெல்லாம் இறைவனுக்குரிய சோம சூரிய அக்னி குறிக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த சுனையில முருகனுக்குன்னு டெய்லி ஒரே ஒரு பூ தோன்றியதாவும் அத முருகனோட திருமுடியில சூட்டினதாவும் சொல்லப்படுது. அதனாலதான் பூஞ்சுனைங்கிற பெயர் இந்த சுனைக்கு வந்திருக்கு. இந்த காரணத்தினால இந்த சுனையில யாருக்கும் இறங்கி குளிக்கிறதுக்கோ கை கால் கழுவுறதுக்கோ அனுமதி கிடையாது. அகஸ்திய முனிவர், சப்தகன்னிகள், அருணகிரிநாதர்லாம் இந்த கோயிலை வழிபட்டிருக்காங்க. சப்த கன்னிகைகள் வழிபட்டதற்கு அடையாளமா பூஞ்சுனையின் மேல் புறத்துல சப்த கன்னிகைகள் சிலையும் வைக்கப்பட்டிருக்கு.
இந்த மலையிலிருந்து கொஞ்ச தூரத்துல நகரீஸ்வரமுடையார் கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் முருகன் தன்னோட குன்றுல இருந்து இறங்கி இந்த கோயில்ல 10 நாட்கள் விழாவா கொண்டாடப்படுது. மலை அடிவாரத்துல இருக்க விநாயகர் கோயில், நடுவுல இருக்கிற இடும்பன் கோயில், மலை மேல இருக்கிற காளி கோயில், வண்டாடும் பொட்டல்ல இருக்கிற விலாச பிள்ளையார் கோயில், சிவகாமி பரதேசி ஒடுக்கம், கருப்பன் கோயில், தாமரை குளம் மாடன் கோயில், அடவி நயனார் கோயில், செவ்வந்தி விநாயகர் கோயில், கற்பக விநாயகர் கோயில், நரபலி கொண்ட அம்மன் கோயில், பேர்கினியார் சாஸ்தா, சுந்தரராஜ பெருமாள் கோயில்னு சுத்தி இருக்கிற எல்லா கோயிலும் இந்த திருமலை கோயிலோட தேவஸ்தானத்தை சேர்ந்ததுதான். வடகரையில வாழ்ந்துட்டு வந்த சொக்கம்பட்டி ஜமீனை சேர்ந்த முன்னோர்கள் திருமலையில பல திருப்பணிகளை செஞ்சதா சொல்லப்படுது. கோவிலை சுத்தி இருக்கிற மண்டபங்களையும் பூஞ்சுனை பக்கத்துல இருக்கிற மண்டபமும் சத்திரமும் கட்டி கோவிலுக்கு வேண்டிய திரு ஆபரணங்கள், பாத்திரங்கள், அது மட்டும் இல்லாம தைப்பூச திருவிழா அப்போ பண்புலிக்கு முருகப்பெருமான அழைச்சிட்டு 10 நாட்கள் திருவிழா நடத்த ஏற்பாடு செஞ்சதுன்னு பல காரியங்களை இந்த சொக்கம்பட்டி ஜமீன் குடும்பத்தார் செஞ்சதா சொல்லப்படுது. 1939ல மலை மேலே ஏறி போற படிகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு படிகளுக்கு 2 சைட்லையும் பிடிச்சு ஏறுறதுக்கு கம்பிகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல கந்த சஷ்டி விழா, கார்த்திகை மாச தெப்ப திருவிழா, தைப்பூச விழா, சித்திரை மாச வசந்த விழாலாம் சிறப்பு திருவிழாவா இருக்கு. தமிழ் மாச பிறப்புல தேரோட்டமும் அன்னதானமும் நடைபெறுது. பங்குனி உத்திரமும் சிறப்பா இருக்கும். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் வர கடைசி வெள்ளிக்கிழமையும் வெள்ளி சப்பரத்திலையும், கார்த்திகை நட்சத்திரத்துல மயில் வாகனத்திலையும், வைகாசி விசாக நட்சத்திரத்துலன்னு இந்த நாட்கள்ல எல்லாம் விசேஷ அபிஷேக அலங்காரத்தோட சிறப்பு பூஜைகள் நடக்குது. இந்த கோவிலோட வரலாறு நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த கோவிலோட அர்ச்சகர் பூவன் பட்டருங்கிறவர் வழக்கம் போல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்க ஒரு மரத்தடியில ஓய்வு எடுத்துட்டு இருந்தப்போ கனவுல முருகன் இந்த மலையினுடைய வடக்குல அச்சங்கோயில் போற வழியில அனுமன் நதிக்கு பக்கத்துல இருக்கிற கோட்டை திரடுங்கிற இடத்துல மூங்கில் காட்டுக்கு பக்கத்துல மண்ணால் மூடப்பட்டு ஒரு சிலை இருக்கணும். இந்த இடத்தை கட்டெரும்புகள் சாரையா அடையாளம் காட்டணும். நோயால் வாடி இருந்த மன்னனை கூட்டிட்டு போய் அந்த சிலையை மலையில எடுத்துட்டு பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னாராம். மன்னரோட நோயும் தீரும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். தீராத நோயால வாடிட்டு இருந்த பந்தலராஜா கிட்ட போய் பூவன் பட்டர் கனவுல நடந்த இந்த விஷயத்த அப்படியே சொல்றாரு. சொல்லிட்டு சிலையை தேடுறதுக்காக அவரோட கொஞ்சம் ஆட்களையும் அனுப்பும்படி கேட்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே மன்னர் அவரோட ஆட்களை கூட்டிட்டு பூவன் பட்டரோட அவர் காட்டின வழியில போறாரு. கனவுல முருகன் சொன்ன மாதிரி வழிகாட்டி அந்த இடத்துல போய் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு போய் தோண்டி பாக்குறாரு. தோண்டும் போது அங்க கிடைச்ச சிலையோட மூக்குல கடப்பாறையை வச்சு தோண்டும் போது லேசா அடிபட்டு கொஞ்சம் மூக்கு சிதைஞ்ச மாதிரி இருந்திருக்கு. இன்னைக்கும் முருகன் சிலை அப்படியே தான் இருக்கு. இந்த காரணத்தினால உள்ளூர் மக்கள் எல்லாம் இங்க இருக்கிற முருகனை மூக்கன், மூக்கையன் அப்படிங்கிற செல்ல பேரெல்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் அப்புறமா சில காலங்கள்ல நெடுவேலிங்கிற ஊரை சேர்ந்த சிவகாமி பரதேசியார்னு ஒருத்தங்க முருகன் மேல அளவில்லாத பக்தியோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. குழந்தை இல்லாததுனால முருகனை வேண்டி பூஜை செஞ்சுட்டு இருந்தப்போ அங்க வந்த ஒரு சாமியார் சொன்னாராம், நீ ஏன் உன் குழந்தையா முருகன் பிறக்கணும்னு நினைக்கிற? இந்த திருமலை முருகனையே உன் குழந்தையா நினைச்சு திருப்பணிகள் செய்யு சொன்னதும் அந்த அம்மா அதுவும் சரிதானே அப்படின்னு சொல்லி வண்டாடும் பொட்டல்ங்கிற இடத்துல ஒரு மண்டபம் அமைச்சு அங்கேயே தங்கி முருகனுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தப்போ அவங்க கனவுல முருகன் புளியரை கிராமத்துல மாடுகள் நிக்கிற இடத்துல தோண்டி பார்த்தா ஒரு வேலும் மயிலும் போட்ட கல்லும் ஒரு சாசனமும் கிடைக்கும், அதை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. கனவுல முருகன் சொன்ன மாதிரி புளியரை கிராமத்துல போய் சிவகாமி தேடி பார்க்கும்போது அங்க கிடைச்ச சாசனத்துல திருமலை முருகனுக்குன்னு தோப்பு நிலம்னு பல சொத்துக்கள் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு ராயர் ஆண்டுட்டு வந்திருக்காரு. இத முருகனோடதுன்னு கிளைம் பண்ணி திருவாங்கூர் நீதிமன்றத்துல கேஸ் போட்டு தோத்துருக்காங்க. அதை தொடர்ந்து மதுரை ஹைகோர்ட்லயும் கேஸ் போட்டு முருகனோட சொத்துக்களை மீட்டு கொடுத்து கோவிலையும் மேம்படுத்தி கோவிலுக்கு தூண்கள், மண்டபம் எல்லாம் கட்டி கோவில் மேம்பாடுக்கு காரணமா இருந்திருக்காங்க. அவங்க இறப்புக்கு அப்புறமா அவங்க பேர்ல இருந்த எல்லா சொத்துக்களையும் திருமலை முருகனுக்கு எழுதி வச்சிருக்காங்க. இந்த கோவில உயர்நிலைக்கு கொண்டு வந்ததுல பெரும் பங்கு வகிச்சதுனால சிவகாமி பரதேசியார் ஒடுக்கம்னு வண்டாலும் பொட்டல்ல இவங்களுக்குன்னு சமாதி எழுப்பியிருக்காங்க. இந்த கோவிலின் முக்கிய தீர்த்தமான பூஞ்சுனைய அஷ்டபத்ம குலம்னு இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. சப்த கன்னியர்கள் பொதுவா சிவன் கோவில்ல தானே இருப்பாங்க. ஆனா இங்க முருகன் கோவில்ல இருக்கிறது இந்த கோவிலோட சிறப்பு.
அந்த காலத்துல சில நட்சத்திரங்கள்ல தான் சில மூலிகைகளை பறிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த மலையில ஓடவள்ளி, நலமூலிகை, திருமலை செடிங்கிற மூலிகைகள்லாம் விசாகம், கார்த்திகை, உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள்ல இந்த செடிகளோட வேர்களையும் தனகார்ஷண எந்திரத்தையும் வச்சு பூஜை பண்ற வழக்கம் இருந்திருக்கு. இப்போ இந்த மூலிகைகளை அங்க அடையாளம் பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. அருணகிரிநாதர் எழுதின திருமலை முருகன் பிள்ளை தமிழ் இந்த கோவிலோட சிறப்பு. இந்த கோவில்ல இருக்கிற அஷ்டபத்ம குலம்னு சொல்லப்படுற பூஞ்சுனைய அகஸ்திய முனிவர் அவரோட தெய்வீக சக்தியினால உருவாக்கினதுங்கிற சிறப்பும் இந்த கோவிலுக்கு உண்டு. இந்த கோயிலோட தேவஸ்தான வரலாற்றுப்படி முன்னொரு காலத்துல தீராத நோயால தவிச்சிட்டு இருந்த ஒருத்தர் இந்த திருமலை கோயில் முருகன் வேண்டியதை கொடுக்கக்கூடிய, நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட தீராத நோயை தீர்க்கிறதுக்காக ஒரு நேர்த்தி கடனை வைக்கிறாரு. அது என்னன்னா, வெற்றிலையில தன்னோட நாக்கின் ஒரு பாகத்தை கட் பண்ணி வெற்றிலையில வச்சு 500 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய இந்த மலைய 650 படிகளை ஏறி வந்து இந்த கோயில் பிரகாரத்தை சுத்தி முருகனை தரிசிச்சாரு. அவர் வேண்டியபடியே அவருக்கு நோயும் தீர்ந்துடுச்சு, முருகனுக்கு காணிக்கையா வச்ச தன்னோட நாக்கும் வளர்ந்துடுச்சுன்னு சொல்லப்படுது. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய முருகன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்னு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த திருமலை குமாரசுவாமி கோயிலுக்கு விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க.